ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வைத்து ஒரு டேஸ்டான இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 கட் பண்ண தக்காளிகளை சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய்களை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த காய்கள் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை லாக் பண்ணி விசில் போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மத்துகளால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த தாளிப்புகளை இந்த இட்லி சாம்பார் கூட சேர்த்துட்டு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். டேஸ்டான கத்திரிக்காய் இட்லி சாம்பார் ரெடி. தேங்க்யூ.